எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், கேட்கலாமா? அடி ஈஸ்வரி, என்னடி சாமி கிட்ட அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னதுல என்னத்த தப்பு இருக்கு? அவங்க சாமியாடி தானே, அதனாலதான் அப்படி சொன்னேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீ கேட்க வந்த கேள்வியே கேளுதாயே. எனக்கு உங்க மேலயும் சரி, நீங்க அருவிக்கு பக்கத்துல கும்பிட்டு இருக்கீங்களே, அது என்ன சாமி? காட்டு பூச்சியா? ஐயோ, அது என்னமோ சாமின்னு சொல்லுவாங்களே. காட்டுப்பூச்சி இல்லம்மா, எங்க குல தெய்வம் காட்டுச்சி அம்மன். ஆலங்காலமா அங்க வணங்கிட்டு வர தெய்வம். இந்த தெய்வத்தோட பேரை போய் அப்பா சொல்றீங்களே. உங்க பேச்ச கேட்டு எங்க சேது காட்டுக்குள்ள போய் யானை கிட்ட மாட்டிக்கிட்டு உசுருக்கு போராடி அந்த பூவை கொண்டு வந்து வச்சு உங்க கோவில்ல விளக்கேத்தினா. அந்த விளக்கும் எரிஞ்சது. ஆனா அந்த சமயத்துல எங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி கர்ப்பமாவே இல்லையே. நான் தெரியாம தான் கேக்குறேன், சேது பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்லாதப்போ அவ வயித்துல பெண் குழந்தை தான் பொறுக்குன்னு உங்க சாமி எப்படி சொல்லுச்சு? இந்த விளக்கு எப்படி எரிஞ்சதுன்னு கேக்குறேன். ஈஸ்வரி, அத்தை, இதெல்லாம் என் மனசுல இத்தனை நாளா இருந்த கேள்வி அத்தை. அதை நான் கேட்காம விட மாட்டேமா. மதனி கேக்குறதுல என்னமா தப்பு இருக்கு? தமிழ்ச்செல்வி முழுகாம இல்லாதப்போ அன்னைக்கு எப்படி அந்த விளக்கு எரிஞ்சதுன்னு இவங்க கேக்குறது நியாயம் தானே? அம்மாச்சி, இந்த கேள்விக்கு நமக்கு இன்னைக்கு விட தெரியலன்னா ஆளம் முழுக்க அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்துல அத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணுமாமா. அதுக்கப்புறம் அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஆனா பாருங்களேன், அதுக்கப்புறம் திடுதிப்புன்னு போன் பண்ணி தமிழ்ச்செல்வி உண்மையாவே மசக்கையா இருக்கான்னு சொல்றாங்க. இங்க பாரு சேது, நீ ஏதோ கோவத்துல அந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னாலும் எங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி ரொம்ப நியாயமா பட்டுச்சு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. தமிழ் மசக்கையா இருக்கான்னு நம்பி சேது அவளை விட்டு பிரிஞ்சிருந்தது நம்ம எல்லாம். அப்புறம் எப்படி மாமா அவ கர்ப்பமா இருக்க முடியும்? அவ வயித்துல வளர்றது யாரோட வாரிசுன்னு தெரிய வேண்டாமா? அதுக்குதான் மாமா நான் இந்த கேள்வியை கேக்குறேன். ஈஸ்வரி, என்னதான் இருந்தாலும் நீ இப்ப ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது. மாமா, கலகம் பிறந்தாதான் தீர்வு கிடைக்கணும்